வணக்கம். இன்று இந்த தொழில் முனைவோர் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு எங்களுடைய கோயம்புத்தூர் மாவட்ட கில் தயாரிப்பாளர்கள் நலச்சங்கம் கொஜிமா சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த நாங்கள் கில் தொழிலில் ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கிற ஒரு சாதாரண தொழில் செய்கிறோம். ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் மட்டும்தான் எங்கள் தொழிலில் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்குது. இதில் நாங்கள் ஒரு 6-7 கோரிக்கைகள் வச்சுருக்கோம். அதை மனுவாக கொடுத்துறோம். 1-2 மட்டும் நாங்கள் சொல்லிடுறோம். நாங்கள் கடந்த 15 ஆண்டு காலமாக இலவச மின்சாரம் கேட்டு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். விசைத்தறி தொழில் கூடங்களுக்கு நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் கூடுதலாக கொடுத்துருக்கீங்க. அதுபோல் எங்களோட கில் தொழிலுக்கும் எங்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் 500 யூனிட் இலவச மின்சாரம் கொடுக்கணும். 2வது கோரிக்கையாக மாநிலம் முழுவதும் எங்கள் தொழில் முனைவோர் 1 லட்சம் பேர் மேலேயும் 6 லட்சம் பேருக்கு மேலே தொழிலாளர்களும் மறைமுகமாக 2 லட்சம் தொழிலாளர்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு 400லேருந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு தொழிற்பேட்டை அமைச்சு கொடுக்கணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். 3வது பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைநகரங்கள் அனைத்துலையும் பார்த்தீங்கன்னா எங்களோட பொருட்களை காட்சிப்படுத்துறதுக்கு முடியல. இப்போ கொடிசியா வளாகம் இருக்கு. அது போன்று எங்களுக்கு மாநகராட்சி எல்லைக்குள்ள எங்களுக்காக ஒரு 10 சென்ட் இல்லைன்னா ஒரு 15 சென்ட் நீங்கள் வரும்போது நிச்சயமாக எங்களுக்கு அதை பண்ணி கொடுப்பீங்கன்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதுபோக இந்த 3B டேரிப்பில் இருந்து கரண்ட்டில் ஈவிலைங்க 3A1க்குன்னு அரசாணை வந்திருக்கு. ஆனால் நாங்கள் மின் அலுவலர்கள்ட்ட கேட்கும்போது எங்களுக்கு முறையான ஆணை வரலைன்னு சொல்லிட்டு அலக்களிக்கிறாங்க. நாங்கள் 3B டேரிப்பில் கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50-50 கூடுதலாக கட்டுறோம். அதை 3A1 டேரிப்புக்கு மாற்றி தரணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஐயா அவர்களுக்கு எங்களோட கோயம்புத்தூர் மாவட்ட கில் தயாரிப்பாளர்கள் நலச்சங்கம் சார்பாகவும் தமிழ்நாடு ஃபெடரேஷன் ஆஃப் ஃபேப்ரிகேட்டர்ஸ் என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் டான்பியா சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நீங்கள் அடுத்த முறை முதல்வராக வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட வேண்டுதலையும் வைக்கிறோம். நன்றிங்க ஐயா. கிரில் உற்பத்தி செய்கிறேன்னு சொன்னாங்க. இதில் சிறு குறு நடுத்துறையில் தான் இது வருது. இதையும் உரிய முறைகளை பரிசீலித்து இதில் என்னென்ன அரசாங்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றோ அதையெல்லாம் சம்பந்தப்பட்ட இந்த துறை, ஏன்னா இது ஒரு சிறு குறு நடுத்தர தொழிலில் பல இது இருக்குது, பல தயாரிப்புகள் இருக்குன்னு, பல தொழில் இதில் உள்ளடக்கி இருக்குது. அதில் ஒன்று தான் கிரில். ஆகவே உங்களுடைய இந்த பகுதியில் கிரில் அதிகமாக உற்பத்தி செய்கின்ற தயார் செய்கின்ற பகுதியாக இருப்பதையெல்லாம் சுட்டி காட்டுகிறீர்கள். நீங்கள்லாம் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க, மனுவாக கொடுத்துருக்கிறீங்க. இதையெல்லாம் பரிசீலித்து எது எங்களுக்கு சாத்தியமோ அதையெல்லாம் செய்து கொடுவதற்கு நான் முன்னுரிமை கொடுப்போம் என்று தெரிவித்து, அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற போது பத்திரிகையாளர்களுக்கு 130 பேர்களுக்கு சலுகை விலையில் மனைப்பட்டா வழங்கப்பட்டதாக சொன்னாங்க. இன்னும் பல பத்திரிகையாளர்களுக்கு அந்த தகுதியான பத்திரிகையாளர்களுக்கு வீட்டுமனை கிடைக்கவில்லை என்று ஒரு கருத்தை சொல்லிக்கின்றீர்கள், மனுவாக கொடுத்திருக்கின்றீர்கள். 2ஆம் கட்டமாக விடுபட்ட பத்திரிகையாளர்களுக்கு மனைப்பட்டா வேணும் என்று கொடுத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக அதிமுக ஆட்சி வந்த பிறகு உங்களையும் கவனிக்கும். ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா நாங்கள் எவ்வளோதான் பேசினாலும், எவ்வளோதான் செய்தி வெளியிட்டாலும், எவ்வளோதான் திட்டங்களை கொண்டாந்தாலும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணி செய்கின்ற அங்கமாக இருக்கின்றவர்கள் இந்த பத்திரிகை ஊடகம். அதனால் உங்களுக்கு அதிமுக ஆட்சியில் நிறைய செய்வோம். அதே போல் உண்மை செய்தி போட்டால் போதும். எங்களுக்கு ஒன்றும் பொய் செய்தி வேண்டியதே கிடையாது. ஏன்னா நாங்கள் அதிமுக கட்சி என்பது உழைப்புக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியில் எங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை. நாங்கள் உழைக்கின்ற உழைப்பு மக்களுக்கு போய் சேர வேணும். இங்கே கூட தங்க நகை உற்பத்தியாளர்கள் வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு முழு பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்காங்க. இங்கே தங்க நகை பூங்கா அதுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம். ஆனால் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது தெரியல. மீண்டும் அதிமுக அமைச்ச பிறகு நீங்கள் வைத்த இந்த கோரிக்கை தங்க நகை பூங்கா அமைக்கின்ற இந்த பகுதியில் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையும் அரசு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி